வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ஃப்ளவரிங்க்கும் பிளஸ் ஃப்ரூட்டிங்க்கும் ரெண்டுத்துக்கும் ஃபோலியா கிரேட்ல பார்த்தோம்னா நிறைய கம்பெனிஸ் நிறைய மாலிகுல் இருக்கு. இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா K+S கம்பெனி ரெண்டு புது கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தன் பேரு K+S ஓட சொல்லு NPK அப்படிங்கிற ஸ்டெப் 1, இன்னொருத்தன் பேரு K+S ஓட சொல்லு NPK அப்படிங்கிற ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 அப்படிங்கிறவ ஸ்டெப் 2ல எந்த அளவுக்கு வித்தியாசப்படுறான், ஸ்டெப் 1 அப்படிங்கிறவன் எந்த டைம்ல கொடுக்கணும், ஏக்கராக்கு எவ்வளவு ரெக்கமெண்டேஷன், என்னென்ன சத்துக்கள் இருக்கு, ஸ்டெப் 2 அப்படிங்கிறவன்ட்ட என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன சத்துக்கள் இருக்கு, இவனும் எதுல வேறுபடுறான், எந்த ஸ்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. எப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்துல வீடியோ பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா நிறைய ஃபிளவரிங் ஹார்மோன்ஸ் கொடுக்கறத தாண்டி உரங்களா தாவரங்களுக்கு சத்துக்களா கொடுத்தா, ஃபோலியோ கிரேடா கொடுத்தா நல்லா இருக்கும், அதுவும் நான் ஒரு ஏக்கராக்கு அதிகபட்சம் 1000 ரூபாய்க்குள்ள கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ தான். பூச்செடிகளை வச்சிருக்கோம், இல்ல காய்கறி பயிர்களை வச்சிருக்கோம், இல்ல பார்த்தோன்னா நான் அதிகப்படியான தோட்டக்கலை பயிர்கள் பண்றேன், எனக்கு அதிகபட்சம் ஒரு 500 ரூபாய் ஒரு ஏக்கராவுக்கு, மேக்சிமம் 1000 ரூபாய் ஒரு ஏக்கராவுக்கு செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இதுக்குள்ள பூக்கிறதுக்கு காய்க்கிற தேவையான எல்லா உரங்களும் ஃபோலியா கிரேடா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனல் சிம்பிளா ஃபார் யூ, ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் முன்னாடி சொன்னதான் K+S அப்படிங்கிற நிறுவனம் அப்படிங்கிறவங்க காலி குரூப் அப்படிங்கிற பெயர்ல குளோபல் லெவல்ல பொட்டாசியத்துல முன்னிறுத்தி உலக லெவல்ல நிறைய மாலிகுல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நிறைய தெரியும். லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா அவங்க இந்தியாவுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பர்டிகுலர் குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு 2-3 வருஷமா நிறைய மாலிகுல் அவங்க ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாலிகுல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது தான் ஸ்டெப் 1 நடக்கப்படக்கூடிய சொல்லு NPK. இந்த சொல்லு NPK அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபோலியா NPK சேம் செல்ல பார்த்தோம் அப்படின்னா மற்ற நியூட்ரன்ஸ் எல்லாம் கலந்தது. 5-0-20 அப்படிங்கிறது இதோட NPK பர்சன்டேஜ். 5% நைட்ரஜன், பாஸ்பரஸ் ஆப்சன்ட், பொட்டாஸ் 20% இருக்கு. பிளஸ் 14.5% மெக்னீசியம் ஆக்சைடு விடத்துல கொடுத்துருக்காங்க. சேம் செல்ல 19% சல்பர் இருக்கு, 2% FeO2. ஃபெரிக் பாத்தீங்கன்னா ஃபெரிக் ஆக்சைடு விடத்துல 2% இருக்கு. சேம் செல்ல 2% சிங்க் வந்துடும். இது கூட 1% மாங்கனீஸ் வந்துடும். இது எல்லாமே ஸ்டெப் 1 அழைக்கப்படக்கூடியது. இது எப்ப சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம் ஆஃப் ஃபிளாரிங் டு ஃபிளாரிங் மெச்சூரிட்டி, அதாவது பூக்கும் தருவைக்கு முன்னாடி ஒரு பயிர் பூக்கிற பயிர் நோக்கி போகுதுன்னா அந்த டைம்ல கொடுக்க சொல்லுவாங்க. லிட்டருக்கு அதிகபட்சம் 5 கிராம் அப்படிங்கிறது இதோட ரெக்கமெண்டேஷனா இருக்கு. ஒரு ஏக்கராவுக்கு 1/2 கிலோ அப்படிங்கிறது அதிகபட்சமா ஒரு ஏக்கராவுக்கு பரிந்துரை பண்றாங்க. லிட்டருக்கு 5 கிராம் அப்படிங்கிறது நீங்க 100 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணும்போது 3 கிராம் டு 4 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏக்கராக்கு அதிகபட்சம் ஃபோலியோ ஸ்ப்ரேக்கு 1/2 கிலோ அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷனா இருக்கு. 1/2 கிலோட காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 420 ரூபா டு 450 ரூபா அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோட காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஏக்கராவுக்கு 1/2 கிலோ போதுமானது. 1/2 கிலோவோட காஸ்ட் இன்க்ளூடிங் கொடியோட சேர்த்தா கூட 450 ரூபா டு 500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்டெப் 2 அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஃபிளவரிங்ல இருந்து ஃப்ரூட்டிங் நோக்கி போறது. ஒரு தாவரம் பூ பிஞ்சு எட்டிடுச்சு, பூ பிஞ்சு தாண்டி நல்லா பூ பெருவாட்டு எடுக்கணும், பிஞ்சு பெருவாட்டு எடுக்கணும், பூ பிஞ்சு நல்லா வெயிட்டா வரணும், அதிகப்படியான ப்ரீமெச்சூர் ஃப்ரூட்ஸ் ஃபால் இருக்கக்கூடாது, பூ பிஞ்சு கொட்டுற பிரச்சனை, காய் பெருவாட்டு வராம போறது, சைனிங் வராம போறது, டேஸ்ட் வராம போறது, இந்த பிரச்சனை உங்க பயிர்கள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இந்த ஸ்டெப் 2 அப்படிங்கக்கூடிய மாலிகுல். இந்த ஸ்டெப் 2 அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுவும் சொல்லு NPK அப்படிங்கிற பேர் தான் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய NPK பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 8-0-29, அது 5-0-20, இது 8-0-29 NPK. அது மட்டும் பார்த்தோம்னா கூட இருக்கக்கூடிய மற்ற நியூட்ரன்ஸோட அளவு தான் இதுல நிறைய வெரி ஆகுது. 4% மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கு, இன்னொன்று பார்த்தா 5% சல்பர் இருக்கு, 2% மாங்கனீஸ் இருக்கு, காப்பர் 1% இருக்கு, 0.9% போரான் கலந்துருக்கு. இது கூட மாலிப்டினம் 0.1% இருக்கு. இதெல்லாம் பெருசா மாலிப்டினம் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு ஃப்ரூட்டோட சிந்தசிஸுக்கும் ஒரு ஃப்ரூட்டை காயா மாறும் பொழுது அதுல இருக்கக்கூடிய என்சைம் ப்ரொடக்டிவிட்டிக்கும், ஸ்வீட்டனிங் கொடுக்கறதுக்கும், ஸ்மெல் வரதுக்கும், டேஸ்ட் வரதுக்கும், அரோமா வரதுக்கும் ரொம்பவே என்னென்னலாம் முக்கியமோ இது எல்லாத்தையுமே கலந்து இந்த ஸ்டெப் 2ல அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க பூ பயிர்களை வச்சிருக்கீங்க, நல்ல பூ நல்ல பெருவாட்டா பிரைட்டா வரும், ஒரே நியூட்ரன்ல ஒரே உரத்துல NPK வந்துருது, செகண்ட் நியூட்ரன்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான மெக்னீசியம் வந்துருது, பிளஸ் சல்பர் வந்துருது. சேம் செல்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்துருது, மைக்ரோ நியூட்ரன்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 4 நியூட்ரன்ஸ் வந்துருது. இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நியூட்ரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 தான். ஒரு ஏக்கராக்கு அதிகபட்சம் 500 ரூபாங்கிறது மேக்ஸிமம் காஸ்ட். 500 ரூபாய்க்குள்ள எல்லா வகையான சத்துக்களையும் ஒரு தாவத்து கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமா நம்ம இதை சூஸ் பண்ணலாம். சோ இதுதான் இந்த மாதத்துக்கோட புது வரவு. இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா வகையிலுமே நீங்க கிடைக்கும், நம்மளோட பர்சன்ட் வெப்சைட்லயுமே கிடைக்கும். சோ வி ஆர் ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் பெரம்பலூர் அண்ட் அரியலூர். சோ அதனால நம்ம கிட்டமே இது கிடைக்கும். www.pachandu.in வெப்சைட்ல இந்த பொருள் ஆன்லைன் அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க நம்மளோட கஸ்டமர் கேர் நம்பர் கூப்பிட்டு பேசினாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டாலும் சரி, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் பத்தின புது ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கணும் மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி